வாரத்தில் பிரயாசத்தின் பலன், அதாவது முயற்சியின் பலன். பிரயாசம் என்பதற்கு எஃபோர்ட், அட்டெம்ப்ட், ட்ரை, எக்ஸர்சன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். த ஃப்ரூட் ஆஃப் எஃபோர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கடந்த நாளிலே பார்க்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் பிரயாசம், பர்சனல் எஃபோர்ட். மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கருத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய பிரயாசம், எஃபோர்ட், அது நன்மை என்று சொல்லி கற்றுனா அது நன்மை ஆண்டவரிடத்தில் வருகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நம்ம வேலை செய்யும்போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மை சீர்படுத்திக் கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம பண்ணுற ஒவ்வொரு காரியங்களிலும், வேலைகளிலும் இருக்கட்டும், வியாபாரத்தில் இருக்கட்டும், பரிசுத்தம் இருக்கட்டும், ஞானம் இருக்கட்டும், சொல்லப்படுகிறா பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்கட்டும், ஞானம் இருக்கட்டும், அறிவு இருக்கட்டும், நல்ல சிந்தனை இருக்கட்டும், நல்ல யோசனை இருக்கட்டும். 1க்கு 10 தடவை யோசித்து செயல்பட எத்தனைச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தனிப்பட்ட முறையில் உங்களை எப்படின்னா உங்களுடைய தேவைகள், உங்களை சுத்தம் பண்ணி கொள்கிறது, உங்களுடைய சாப்பாட்டு காரியங்கள், உங்களுடைய தூக்கம், இதெல்லாம் ரொம்ப அவசியம். டாக்டர்ஸ் சொல்லும் பொழுது ஒரு மனிதன் குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூங்குவாங்க, விடிய அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குவாங்க. சில பேர் வேலை நிறையா பார்ப்பாங்க, வேலை எப்போ பார்த்தாலும் வேலைன்னு கிடப்பாங்க. சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான துணிகள், அவங்களுக்கு தேவையான உபகாரங்கள் இதெல்லாம் அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. அப்போ இதுதான் பிரயாசம் அப்படின்ற கிடையாது. பிரயாசம் என்பது நம்மளை சரியாக மெயின்டைன் பண்றது கூட தான் ஒரு விஷயம். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்காரங்கிட்ட நிறைய பழகிக்கணும். எங்க அப்பா வெள்ளைக்காரங்கிட்ட வேலை பார்த்தாங்க. அப்போ வெள்ளைக்காரங்கிட்ட வேலை பார்க்கும்பொழுது இந்த வெள்ளைக்காரனுடைய தன்மைகள் சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேனர்ஸ் இருக்கும். அப்படின்னா இந்த டேபிள் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ எந்திரிச்சு கை கழுவக்கூடாது, எல்லாம் சேர்ந்து தான் ஒன்றா தான் போய் கை கழுவணும். அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம விளக்காரண்ட கற்றுக்கணும். இருக்கீங்களா? ஏன் அப்படின்னா ஏன் இதனால அப்படின்னு சொன்னால், அது மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கிட்டு, ஃபோனை பார்த்துக்கிட்டு, டிவியை பார்த்துக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு இப்படி பேசக்கூடாது. அப்படி பேசும்போது நம்ம புறையேறும், அந்த சாப்பாடு நமக்கு விரோதமாக மாறும். அந்த மாதிரி விஷயங்கள், சாப்பாடு சரியாக ஜீரணம் கொள்ள. அப்போ நம்மளுடைய எஃபோர்ட், நானும் கஷ்டப்படுறேன், நானும் பாடுகள் அனுபவிக்கிறேன், நானும் வேலை பார்க்குறேன், நானும் இப்படிதான் நம்ம சொல்றோமே ஒழிய அந்த எஃபோர்ட் நமக்கு சரியானதாக இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம குடும்பத்தை நடத்துகிறதா இருக்கட்டும், நம்மளுடைய வேலையாக இருக்கட்டும், நம்மளுடைய வியாபாரத்தில், நம்ம தனிப்பட்ட எல்லா விஷயங்களிலும் நம்மளை சரியா நடத்துகிறது நம்முடைய 2வது விஷயம். நம்ம போவோம் குடும்பத்திற்கான பிரயாசம், ஸ்ட்ரைவ் ஃபார் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில். குடும்பத்திற்காக பாடுபடுங்கள். குடும்பத்திற்காக பாடுபடுங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரியம். இருக்கீங்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம். எழுத்தம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1 Corinthians chapter 15 verses 58. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம். ஆகையால் எடுத்துட்டீங்களா? ஆகையால் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அப்போ கடந்த நாளிலே தனிப்பட்ட பிரயாசத்தை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு குடும்பத்திற்கான பிரயாசம். ஒரு மனுஷி குடும்பத்திற்கான ஒரு பிரயாசம் இருக்கு. நம்ம இன்னைக்கு குடும்பத்துக்காக பிரயாசம் பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம்? அழுத்து பண்ணுங்க. நிறைய கணவன்மார்கள், நிறைய மனைவிமார்கள்
நிறைய பெற்றோர்கள் நிறைய பிள்ளைகள் வந்து அழுத்து போகிறாங்க. நாங்களாம் கஷ்டப்படுறோமாக்கும். என்ன யாருமே கஷ்டப்படலையா? நாங்கள் தான் ரொம்ப உபதிரப்படுறோம். யாருமே உபதிரப்படலையா? நாங்களாம் வேதனை போடுறோம். நாங்களாம் பிள்ளைகள் பெறும்போது அப்படி வேதத்திலேயே சொல்லப்படுங்க, பிள்ளைகள் பெறும்போது கஷ்டப்பட்டுதான் பிள்ளைகள் பெறணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்படுது. உயிர் போய் உயிர் வந்து சொல்லப்படுது. அதை அடிக்கடி சொல்லி காட்டிகிட்டே போங்க. நாங்களாம் உடைய பெறும் பொழுது நான்லாம் பார்த்தேன்னா அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். எல்லாருக்குமே எல்லாமே இருக்கும். பாடுகள் என்பது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இந்த குடும்பத்துக்கான பாடுகள் எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்றது பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது. நீங்க படுகிற ஒவ்வொரு பிரயாசம் குடும்பத்துக்காக நீங்க படுகிறீங்க, ஒரு பிரயாசம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா விருதாவாகவே இருக்காது. சொல்றது இல்லையா? அதை நீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லி காட்டணும், உங்க கணவன்கிட்ட சொல்லி காட்டணும், உங்க மனைவிட்ட சொல்லி காட்டணும் தெரிய வேண்டாம். இப்ப மனைவிமார்கள் சொல்லுவாங்க, நான்லாம் உனக்கு அக்கறையா சோறாக்கி போட்டேன், நீ கேட்கும் போதெல்லாம் டீ போட்டு கொடுத்தேன், நீ கேட்கும் போதெல்லாம் காபி போட்டு கொடுத்தேன், நீ வானா வந்தேன் போனா போனேன் அப்படின்னு மனைவிமார்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி சில புருஷர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, நான்லாம் உனக்கு பால் வாங்கி கொடுத்தேன், அரிசி வாங்கி கொடுத்தேன், பருப்பு வாங்கி கொடுத்தேன், நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு அது வாங்கி கொடுத்தேன், இது வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் வந்து உங்களுடைய கடமைகள், நீங்க படுகிற பிரயாசங்கள். இது வந்து சொல்லி காட்டுறது அவசியம் கிடையாது. பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, நான்லாம் உனக்கு துணி வாங்கி கொடுத்தேன், செருப்பு வாங்கி கொடுத்தேன். அப்போ எதுக்கு கஷ்டப்பட்டு நான் வாங்கி கொடுத்தேன்? என் பிள்ளைகள் சீர்படணும், என் குடும்பம் சீர்படணும், என்னுடைய பிரயாசம் வீணாக போகக்கூடாது. அது உறுதிப்பட்டதாக அசையாததாக கர்த்தருக்குள் எப்பொழுதும் கிரியை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்க பண்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நீங்க ஒரு பிரயாசம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது கர்த்தருக்குள்ள ஒரு கிரியையா இருக்கணும். ஒரு வேலை செய்ய கர்த்தருக்குள்ள ஒரு வேலை செய்யணும். அந்த வேலை வந்து எப்படின்னா பெருகிட்டே இருக்கணும். அதுக்குரிய பலன் உங்களுக்குள்ள பெருகிட்டே இருக்கணும். நீங்க உங்க குடும்பத்துக்காக ஒரு கிரியை செய்யும் பொழுது, ஒரு பிரயாசம் பண்ணும் பொழுது, அந்த பிரயாசத்தோடு அந்த கிரியை நடக்கும் பொழுது அது ஒரு பெருக்கத்தை கொடுக்கணும். குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தின் பெருக்கம், சந்தோஷத்தினுடைய பெருக்கம், ஐக்கியத்தினுடைய பெருக்கம், கீழ்ப்படுதலுடைய பெருக்கம், விசுவாசத்தினுடைய பெருக்கம் இப்படி இருக்கணும். அப்படி பெருகணும். குடும்பங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிரயாசத்தினுடைய பலனை அவர்கள் பெறாதபடிக்கு அந்த பிரயாசத்தினுடைய விருதமாக்கப்படுகிறதுனால தான் இன்னைக்கு குடும்பங்கள் சீர்கெட்டு போகுது. பிள்ளைங்களுடைய வளர்ப்புல, கணவனை நடத்துவதில், மனைவியை நடத்துவது. நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளக்காதல், கள்ள உறவுகள், பிள்ளைங்களுடைய தப்பான வாழ்க்கை, பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் என்ன நடக்குது, ஏன் அப்படிலாம் வருது? பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து தப்பான விஷயங்கள், ஃபோன் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக அதை சரியாக பயன்படுத்தாமல் அவங்க தப்பாக பயன்படுத்தி அதை சாட், எப்போ பார்த்தா சாட். இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் பாத்ரூமுக்கு கூட ஃபோன் எடுத்துகிட்டு போய் அங்கே கூட சாட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. நேற்றுக்கு நாங்கள் டூ வீலரில் நானும் பாஸ்டாமல் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அம்மா வயசானம்மா, மூணு வயசானமான ரொம்ப வயசான ஒரு 40-45 வயசு மூணு பேச பக்கத்துல அந்த அம்மா பேசுறது பக்கத்து கூட கிடையாது. மூணு பேசிட்டே மெயின் ரோட் தான். நான் நின்று ஓரமாக நின்று பேசிட்டோம்மா. ஆனால் காதல் வாங்கிக்கல, நான் சொன்னது காதல் வாங்கிக்கல. வண்டி போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் கார் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் டூ போயிட்டு இருக்கு, அந்த அம்மா பாடி நடந்து போயிட்டு இருக்கு. அதான் சொன்னேன், இப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகுது. கடைசியில் டிரைவர் மேலே பழிய போட்டுருவாங்க, வாகனத்தில் பழிய போட்டுருவாங்க. சொல்லுவது இல்லையா? இன்னைக்கு இப்படிதான் காலங்கள் போயிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு பிரயாசம் கஷ்டப்படுறீங்க இல்லைன்னு சொல்லல, ரொம்ப பாடுகள் படுறீங்க. ஆனால் அதுக்குரிய பலன் உன் குடும்பத்துல இருக்குதா? அதான் விஷயம். உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவனுக்காக, ஒரு மனைவிக்காக, உன் பெற்றோர்களுக்காக, உன்னுடைய குடும்பத்தினுடைய அவசியங்களுக்காக நீ பாடுகள் படும்போது அது எப்படி போகுது? இப்போ எங்கள் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஒரு தக்காளி கெட்டு போனால் கூட எங்கள் பாஸ்டம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கெட்டு போனதை மட்டும் வெட்டி போட்டு நல்லா எடுத்து சமைப்பாங்க. நான் நிறையா பேர் சொல்லுவேன், வேண்டாமா அது அப்படின்னு. அப்புறம் தான் புரிஞ்சு கரெக்ட், அது பிரயாசத்தினுடைய பலன் வீணாகக்கூடாது, வேஸ்டாக. அவங்க நினைப்பாங்க, காசு எப்படிப்பா வருது, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், வருமானத்துக்காக நம்ம என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறோம், அது எதுக்கு வேஸ்டாக தூக்கி போகணும், அது பாதி இருக்குல்ல, அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிட்டு அந்த இடத்த மட்டும் போட்டு மற்றது சீராக இருக்கு அப்படின்னு சொல்றது. இன்னைக்கும் அந்த மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அது மாதிரி காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய பலன் விருதாவாக இருக்கக்கூடாது, அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கணும், அந்த கிரியையில பெருகக்கூடியதாக இருக்கணும். சங்கீதம் 128க்கு போயிருவோம்.
இப்போ வாசிப்போம். வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து வாசி. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிமர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமென். இப்போ இந்த இடத்துல வந்து தமிழ்ல நான் வந்து அந்த முதல் வசனத்தை கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ பாக்கியவான், இது வந்து யெகோவாவுக்கு பயந்து நடக்கிற எல்லாரும் சந்தோஷமானவர்கள், அவருடைய வழிகளில் நடக்கிற எல்லாரும் சந்தோஷமானவர்கள். உன் கைகளின் கடின உழைப்பால் கிடைத்த பலனை நீ சாப்பிடுவாய், சந்தோஷமாக இருப்பாய், வளமாக வாழ்வாய். உன் வீட்டில் உன் மனைவி கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பாள், உன் மேஜையை சுற்றிலும் உன் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். சந்தோஷமானவர்கள், அவருடைய வழிகளில் நடக்கிற எல்லோரும் சந்தோஷமானவர்கள். உன் கைகளின் கடின உழைப்பால் கிடைத்த பலனை நீ சாப்பிடுவாய், சந்தோஷமாக இருப்பாய், வளமாக வாழ்வாய். இதுதான் அதனுடைய விளக்கம். சொல்லுங்க இல்லையா? அப்போ நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது, நீங்க உழைக்கும் பொழுது அதுக்குரிய பலன் வாங்கும் பொழுது எப்படி கர்த்தருக்கு பயந்து. அப்போ நீங்க வேலை செய்யும் போது, வியாபாரம் செய்யும் போது, அல்லது ஊழியம் செய்யும் பொழுது, நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீங்க அழைப்பு எப்படி இருக்கணும்னு சொன்னா உங்கள் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். வேதம் சொல்கிறது, குடும்பத்தை கண்காணிக்கிறவன் எவனோ அவன்தான் மந்தையை கண்காணிக்கும், சபையை கண்காணிக்கும். ஆண்டவர் ஒரு கண்காணிப்பு, ஒரு சூப்பர்வைசர். கண்காணிப்புனா ஒரு சூப்பர்வைசர், கண்காணி. அப்போ ஒரு சூப்பர்வைசரா நீ மாறணும், ஒரு தலைவரா ஒரு தலைவியா மாறணும், ஒரு பொறுப்புள்ள ஒரு மனுஷன் நீங்க வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு பொறுப்புக்கு வர முடியாது, எடுத்த உடனே ஒரு தலைவியா மாற முடியாது. சொல்லுறது இல்லையா? அப்போ நீங்க அடுக்கடுக்கா, அப்போ அதுக்கு என்ன, அதுக்கு ஒரு எஃபோர்ட், அதுக்கு ஒரு முயற்சி நீங்க எடுக்கணும். நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்க உட்காந்துருவாங்க, இன்னொருத்தவங்களை சொல்லி வேலை சொல்லி செய்ய வைப்பாங்க. சொல்லுறது இல்லையா? இந்த எம்என்சிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலேருந்து ஒரு படத்தை போட்டு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது கீழே இருக்கக்கூடிய மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த ஹெட்டு, அந்த ஹெச்ஆர், அந்த லீடர், இப்போ இவங்க எல்லாம் சொல்லி சொல்லி அவங்கள கடைசி எங்க கடை இந்த லேபர்ஸ் அழுத்த ஆரம்பிச்சிருவாங்க. கடைசி இருக்கக்கூடிய வேலை செய்ய இவங்க விடிய 24 மணி நேரம் தூக்கம் கட்டு, சாப்பிட போகாமல் நோய் வாய்ப்பட்டு பலவீனப்பட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க. கடந்த நாளில் ஒரு சகோதரி இறந்து போயிட்டாங்க. ஏன் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவங்க கேன்சர் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த கேன்சர் எப்படி வந்துச்சு, எதனால வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய உணவு முறைகள் தப்பாங்க. அவங்களுடைய அந்த அந்த டிஎன்ஏ, அந்த ஜீன், அவங்க சொந்த பந்தத்தில் வந்து வரக்கூடிய அதை வந்து அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணல. நைட்டு பூரா உட்காந்து செய்தி வாசித்துருக்காங்க, பகல் பூரா உட்காந்து செய்தி வாசித்துருக்காங்க, தன்னை கவனிக்க முடியல. நிறைய அந்த மேக்கப் சாதனங்கள் அவங்க முகத்தில் போட்டப்பட்டிருக்கு, சில கெமிக்கல் அவங்களுக்குள்ள போடப்பட்டிருக்கு. இது எல்லாமே அவங்களுக்கு வந்து அகேன்ஸ்டாக மாறிடுச்சு. அவங்களை காப்பாற்ற முடியும், எவ்வளோ எஃபோர்ட் போட்டாங்க, அவங்களை காப்பாற்ற முடியல. அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. நல்லா எஃபோர்ட் போடுறாங்க, இப்போ எல்லாரும் நிறைய தான் நிறைய வேலை பார்க்குறீங்க, நிறைய செய்றீங்க, ஆனால் உங்களை காத்துக்கொள்ள, உங்கள் குடும்பத்தை காத்துக்கொள்ள நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க? இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள போட்டிகள். நான் உழைக்கிறேன், நீ உழைக்கணும், நான் வேலை பார்க்க, நீ வேலை பார்க்கணும், நான் சம்பாதிக்க, நீ சம்பாதிக்கணும், நான் அதை பண்ண, நீ இதை பண்ண. போட்டிகள், பொறாமைகள், முறுமுறுப்பு, அனுசரணைகள் கிடையாது. ஒரு குடும்பத்துக்குள்ள பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன் மனைவி, தகப்பன் தாய், இன்னைக்குள்ள அனுசரிப்பு கிடையாது. அதனால தான் இன்னைக்கு நிறைய டைவர்ஸ். இன்னைக்கு டைவர்ஸ்ல கடந்த நாள் ஒரு லாயரை பார்த்து, ஒரு லாயரும் பாஸ்டருமாக இருக்கிறாங்க சென்னையில். அவங்க நான் ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் நிறையா. உலக ரீதியாக வந்து ஒரு சென்சஸ் எடுத்து பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் அதிகமாக காதல், லவ் பண்ணது கிறிஸ்தவ பிள்ளைகள் தான். லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் முடிச்சு அவங்களால குடும்பத்தை சரியாக நடத்துங்க, அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒருத்தருக்கு அந்த விட்டு கொடுத்து
போக முடியாதபடி அவங்க அந்த எம்என்சியில் வேலை பார்க்கறதுனால அவங்களால அந்த வேலைக்கு குடும்பம் இழுத்து போக முடியாதபடிக்கு ஏன்னா இந்த மியூச்சுவலாக ஒருத்தர் பேசி பிரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த பலன் குடும்பத்துக்கான அந்த பலன் எப்படி செய்யணும், நீங்க உழைக்கிற, நீ சம்பாதிக்கிற, அதை எப்படி செலவு பண்ணணும், அது எப்படி குடும்பத்துக்குள்ள கொண்டு போகணும், அது எந்த விதத்தில் குடும்பத்துக்குள்ள கொண்டு போகணும், அது குடும்பத்துக்குள்ள எப்படி செயல்படணும், இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆடம்பரமான வாழ்க்கை, வருமானத்துக்கு மிகுதியான செலவு, அப்புறம் போட்டிகள், பொறாமைகள், ஆசைகள். அவங்கள்ட்ட அது இருக்கு, இவங்கள்ட்ட இது இருக்கு, நானும் வாங்கணும். இப்போ நிறைய பேர் பாருங்க, நிறைய பொருட்கள் அவங்க வாங்கியிருக்காங்க, நானும் வாங்கிடுவாங்க. நிறைய இஎம்ஐ வாங்கி போட்டுருவாங்க. கட்ட முடியாமல் திரும்பி என்ன பண்ணுவாங்க, எல்லா பொருளும் விற்று தான் அந்த இஎம்ஐ அடைப்பாங்க. ஸோ பார்த்துருக்கீங்களா, நிறைய வீடுகள் இந்த மாதிரி நடந்திருக்கும். அப்புறம் பார்ப்பாங்க, வீடுகளில் பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பாங்க, பொருள் வாங்குவாங்க, அதை அப்படியே இழுத்து போட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ கர்த்தர் கொடுக்கிறதான அந்த அது சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றது. கர்த்தருக்கு பயப்படுகிறவா, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது என்னன்னா, கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா, ஐயோ கர்த்தர் என்னை கண்ணை குத்திடுவாரு, கர்த்தர் என்னை வெட்டி போட்டுருவாரு, என் காலை உடைச்சுவாரு, கையை உள்ள அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நிறைய பேர் ஒரு கண்ணு இல்லாம, ஒரு கை இல்லாம, ஒரு கால் இல்லாம அரமண்டையோட அடைய வேண்டியதுதான். சொல்ல போது இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது என்னன்னா, நான் ஒரு நல்ல புருஷனாக, பரிசுத்தமான ஒரு புருஷனா, ஒரு ஞானமுள்ள ஒரு புருஷனா, ஒரு அறிவுள்ள புருஷனா, விட்டு கொடுக்கக்கூடியவனா, வரக்கூடிய பலனை சரியாக என்னுடைய முயற்சினால அதை சரிப்படுத்தி அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சாக்கியத்தோடு இதெல்லாம் வேணும். கர்த்தருக்கு பயப்படுறதுதான் ஒரு மனைவி. எப்படிதான் மனைவி கர்த்தர் சொல்லப்படுகிறது, மனைவி ஒரு திராட்சை கொலையை போல இருப்பாள் அப்படின்னு சொல்லி. திராட்சை கொலை, ஒரு கொலையில எத்தனை விதமான கனிகள். ஒரு கொலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு திராட்சை கொலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்ரேல் நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பழங்கள் எப்படி இருக்கும், அந்த கானான் தேசத்துல பழம் எப்படி இருக்குன்னா பெரிய பெரிய பழமா இருக்கும். ஒரு திராட்சை கொத்தை தூக்கிறதுக்கு 3 பேர் 4 பேர் வேணும். அது கம்பை கோர்த்து அதை கட்டி ஒரு 3 பேர் 4 பேர் தூக்கணும். ஆனால் இன்னைக்கு விளைச்சல் ரொம்ப ஆனதுனால சின்ன கொத்தாகி போச்சு. சொல்றது இல்லையா, காலங்கள் அப்படியே ஆகிப்போச்சு. அன்னைக்கு இருந்த மனைவிகள்கிட்ட அப்படிப்பட்ட கனிகள் இருந்துச்சு, அதனால பெருசு பெருசாக இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனைவிகள்கிட்ட சின்ன கனியை தான் பார்க்க முடியுது. சில மனைவியோட கனிவே பார்க்க முடியல, உதிர்ந்த கனியாக பார்க்கணும், காக்கா தூக்கிட்டு போன கனியாகவும் பார்க்கணும். இருக்கீங்களா? ஆமே. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ மனைவி கர்த்தர் கொடுக்கிற அந்த ஒரு திராட்சை கொலையை போல இருப்பாள் அப்படின்னா, அவளுக்குள்ள பலவிதமான நற்கனிகள் இருக்கணும், நற்கிரியைகளின் கனி இருக்கணும், செயல்படுகிற கனி இருக்கணும். அந்த பலனை அனுபவிக்கிற அல்லது பலனை பெற்றுக்கொள்கிற அந்த பலனை கொடுக்கிற கனியாக இருக்கணும். விட்டு கொடுத்தல், ஞானம், அறிவு, எதுனா போதுன்ற ஒரு மனம் இருக்கிறத வச்சு பலமாய் செய்கிற காரியம். நிகழ சில மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுதான், இது இருந்தா தான், எனக்கு ஓவன் இருந்தா தான், எனக்கு இந்த கம்பெனி மிக்சி இருந்தா தான், இந்த கம்பெனி வெட் கிரைண்டர் இருந்தா தான், இந்த குக்கர் இருந்தா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த குக்கர் வாங்கி கொடுத்தாதே நீ நல்ல புருஷன் சொல்லி விளம்பரம் வந்துருக்கியா, அதனால இந்த குக்கர் வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. இருக்கிறத வச்சு, ஒரு காலத்தில் இருக்கிறத வச்சு. அப்ப எப்படி இருந்துச்சு? அப்ப நோய்கள்லாம் வந்துச்சு. ஆட்டுக்கள், அம்மிக்கல், நோய் இருந்துச்சா? சொல்லுங்க பாருங்க. நேற்றுக்கு கார்மணியாவும் கிளாடியாவும் என்கிட்ட கேட்குறாங்க. அதை கேட்டாங்க, அவங்க என்ன காரணத்துக்கு கேட்டாங்க சொல்ல. இன்னைக்கு சுகர்னு சொல்றாங்களே, அந்த காலத்தில் இருந்துச்சா அப்படின்னாங்க. அந்த காலத்தில் இருந்துச்சு அவங்க அப்படின்னாங்க. அந்த காலத்துலையும் சுகர் இருந்துச்சு, ஆனால் அவங்க ஓடி ஆடி வேலை பார்த்தாங்க. அவங்க சாப்பாட்டில் ஃபைபர் கண்டென்ட் இருந்துச்சு, அந்த சத்துக்கள், தேவையான சத்துக்கள் இருந்துச்சு, இயற்கையான சத்துக்கள் இருந்துச்சு. அதை உடனே அதை எதிர்த்து போராடி, அன்னைக்கும் கேன்சர் இருந்துச்சு, அன்னைக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லையா, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு இயற்கை அந்த செயற்கையை அடிச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு செயற்கை இயற்கை அடிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம செயற்கையை அன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், போயிட்டு இருக்கோம்.
நம்ம நிறைய காலத்தில் சொல்லிட்டு இருந்தோம், இந்த ஹோட்டலில் வந்து கலர் கலராக ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க, சிக்கன் அப்படி வாங்கி சாப்பிட்டு இப்படி வாங்கி சாப்பிட்றாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே கேன்சர், எல்லாத்தையுமே இழுத்து க்ளோஸ் பண்ணலாம். கடந்த நாள் நான் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் எதெல்லாம் தடை பண்ணியிருக்கானோ அது போல இந்தியாவில் இருக்குது. மெடிசனாக இருக்கட்டும், சாக்லேட்டாக இருக்கட்டும், பிஸ்கட்டாக இருக்கட்டும், மசாலா பொரியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாடுகளிலும் உலக பெரிய நாடு ரஷ்யா, பெரிய நாடுகள் போன்ற கொரியா பல பல நாடுகள், இவங்க சைனா, இவங்கெல்லாம் தடை பண்ணி குப்பன்னு சொல்லி போட்டதை, இது எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டதை தான் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள அது மெடிசனா, அது மசாலா பொடியா, அது சாக்லேட்டா, பிஸ்கட்டா, அதைத்தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். கலர் கலரா பாக்கெட்டா கடைகளில் போட்டு மாட்டிருக்கா பிள்ளைகளுக்கு அதைத்தான் வாங்கி கொடுக்குறோம். அதனால தான் நிறைய பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு சொல்றாங்க, கடந்த நாளில் வந்து ஒரு சென்சஸ் எடுத்துருக்காங்க, இப்போ வரக்கூடிய நாட்கள் அடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு கேன்சர் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், நார்மலான வியாதி போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கேன்சர் அதிகமாகிட்டு இருக்கு. 2030 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா தான் சுகரில் வந்து ஃபர்ஸ்ட், நீரிழிவு நோய் சுகர் டயபெட்டிஸில் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய 2030 வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து அதிகமான ஜனங்கள். இப்போ வந்து சின்ன குழந்தைகள், கடந்த நாளில் ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு, உங்களுக்கு சொன்னேன் எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு, பிறந்து 1 வயசு கூட ஆகலை அந்த குழந்தைக்கு, ரொம்ப சோர்ந்து போயிருக்க, ரொம்ப தான் என்னன்னு செக் பண்ணி பார்த்தா டயபெட்டிஸ் நம்பர் 1. அப்போ இப்படி இருக்கும். அந்த பிள்ளையால் நடக்க முடியுமா, ஓட முடியுமா? நடந்தால் தான் டயபெட்டிஸ் குறையும், கண்ட்ரோல் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணால் தான். 1 வயசு குழந்தைக்கு என்ன செய்ய முடியும் தம்பிக்கு? அப்போ எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம். அடுத்த ஜென்ரேஷனை நினைக்காதபடிக்கு பெற்றோர்கள் எப்படி இருக்கிறோம்? அதான் கர்த்தருக்கு பயம். அசால்ட்டா பேசுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய புருஷர், இன்னைக்கு இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் அசால்ட்டா பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வராது, அதெல்லாம் பார்ப்போம். அது விசுவாசம் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க அவங்க விசுவாசமா இருக்கிறாங்க பிரதர், விசுவாசமாக இருக்கிறாங்க சிஸ்டர், அது விசுவாசம் கிடையாது, அது முரட்டாட்டம். அது கர்த்தருக்கு பயம். கர்த்தருக்கு பயம் என்னன்னா, எனக்குள்ள இந்த தவறுகளை நீக்கி அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை குடும்பத்தில் போதுனா, ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவி தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய முயற்சிகள் வேஸ்ட் ஆயிடும். அது உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு அது அழிவா இருக்கும், தடையா இருக்கும். சொல்றது இல்லையா? இருக்கீங்களா? இப்போ 128 சங்கீதத்தில் வாசிப்போம். அடுத்து சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். பிள்ளைகள் உனக்கு வண்டியை சுற்றிலும் ஒளிவ மர கண்டுகளை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களா? பந்தியை சுற்றிலும், இங்க தமிழ்ல சொல்லும்போது மேசையை சுற்றிலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேசையை சுற்றிலும் என்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்களை சுற்றியும் பிள்ளைகள் ஒளிவ மர கண்டுகளை போல பசுமை. அப்போ நீங்க பண்ணுகிற உங்களுடைய அந்த முயற்சி, அதோடைய பலன் உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சியில தெரியும். சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் உங்களை சுற்றிலும் இருக்கிற சாட்சிகள்ல தெரியும். வேறு சொல்லுது பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கிறேன் பாருங்க. உன் வீட்டில் உன் மனைவி கணிதறிகிற திராட்சை கொடி போல இருப்பார், உன் மேஜையை சுற்றிலும் உன் பிள்ளைகள் ஒளிவு மர கண்டுகளை போல இருப்பார்கள். சந்தோஷமானவர்கள் பிளஸ் அவருடைய வழிகளில் நடக்கிற எல்லாரும் சந்தோஷமானவர்கள். அப்போ ஒரு குடும்ப தலைவன், குடும்ப தலைவி கர்த்தருக்குள்ள பயந்து கர்த்தருக்குள் வரும் பொழுது அந்த பலன் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் சந்தோஷமானவர்களாக. பிலிப்பியர் 4:4 வாசிக்கும்போது, எப்போதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருப்பதே உங்களுடைய பலன். அப்போ சந்தோஷத்தை நம்ம குடும்பத்துக்குள்ள கொண்டு வரணும். நீங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பாட்டுக்கு வாங்கி போட்டு, அதுக்கு வாங்கி போட்டு, இதுக்கு வாங்கி போட்டு, பிள்ளைகளுக்கு நிறைய நொறுக்கு தீனிகளை வாங்கி போட்டு தான் நீங்க நல்லவங்களா காட்டணும் தெரியாது. கர்த்தருக்கு நீங்க பயந்து ஒரு நல்ல கணவனா, நல்ல மனைவியா நீங்க நடந்தீங்கனாலே, ஒரு கணவன் மனைவி உட்கார்ந்து நீங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அதை பார்த்து பிள்ளைகள் பூரிப்படையும். அதான் மேசையை சுத்திலும்
இப்போ பார்க்கையில் பிள்ளைங்க பார்க்கையில் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு மூத்துக்கிட்டு சண்டை முடியுமே அவனை சபிக்க அவன் இவனை சபிக்க இப்படி சபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கெட்ட வார்த்தை பேசி சபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுடைய சந்தோஷம் கெட்டு போகும். அப்போ இதுக்கு மேசி சுத்திலும் இருக்க மாட்டார்கள், இவர்களுடைய சந்தோஷம் வெளியே போயிடும். இன்னைக்கு நிறைய வீடுகளில் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது பெற்றோர்கள் தான். அதனால கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுடைய வேலைகள் எப்படி இருக்கு, உங்களுடைய வியாபாரங்கள் எப்படி இருக்கு, அந்த படிப்புகள் எப்படி இருக்கு, ஊழியங்கள் எப்படி இருக்கு, உங்களுடைய குடும்பம் நடத்துதல் எப்படி இருக்கு, உங்க வீடு வாசல்கள் எப்படி இருக்கு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பெண்கள் பேசும்போது எப்போ பார்த்தாலும் பாத்திரம் கழுவிட்டே இருக்கேன், பாத்திரம் கழுவி அறுத்து போச்சு சொல்லுவாங்க. நீங்க என்னங்க பண்றீங்க? நாங்க ஹோம் மேக்கர். பெண்கள் சொல்லுவாங்க. புருஷன் போய் சொல்லுவாங்க, உங்க வீட்டை என்ன பண்ணாங்க? அவங்க ஒன்றும் பண்ணல, சும்மா தான் இருக்காங்க. இன்னும் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நாங்களாம் எவ்வளோ கூட பார்ப்போம், எவ்வளோ டெய்லி பாத்திரம் கழுவணும், துணிந்து வைக்கணும், டெய்லி சாப்பாடு ஆகணும் சொல்லுவாங்க. 3 நேரம் ஆக்கி போட்டுருக்கீங்க, ஒரு நேரம் ரெஸ்ட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுறது இல்லையா? சொல்லுவீங்களா இல்லையா? பெண்கள் சொல்லுவீங்க, கட்டாயம் சொல்லுவீங்க. ஆனால் இன்னைக்கு தான் உங்களுக்கு ஈஸியாக வந்துடுச்சு. ஃபோனில் தட்டி நான் அனுப்பியிருந்தேன் கிருபை வாட்ஸ்அப் குரூப். எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃபோனை தட்டி ஃபோனில் இருந்து வாங்கி உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சாப்பாடை வாங்கி ஆர்டர் கொடுத்து, காப்பி கூட காலையில் எழுந்துச்சோன்னா ஆர்டர் தான். வீட்டில் போடுறதெல்லாம் இல்லை, மனமான காப்பி போடுறதா இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு எங்கள் அம்மா வந்து 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி எழுந்துச்சு உட்காந்துருப்பாரு. எந்திரிச்சு உட்காந்து பைபிள்லாம் படித்தவங்களாம் பண்ணிட்டு அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். அது எத்தனை பேர் பார்த்தாங்க எங்கள் வீட்டில்? அண்ணன் தம்பிலாம் பார்த்து போக மாட்டாங்க, சில பேர் தான் பார்த்துப்பேன். ஏன்னா சார் நிறைய பேர் எங்கள் வீட்டில் இருக்க மாட்டாங்க. நான் தான் எங்கள் அப்பா அம்மா கூடயே கால் கூடயே அடைஞ்சிருக்கேன், நாய்க்குட்டி போல. அதனால தான் அவங்க பற்றி எனக்கு நல்லா அனுபவம் தெரியும். அம்மாவை பற்றி அப்பா பற்றி அவங்க பட்ட பிரயாசம், அவங்க பட்ட கஷ்டம், அவங்க பட்ட துக்கம், அவங்க பண்ண நல்ல விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா 2 பேர் காலை சுற்றி தான் வருவேன், படுத்தவங்க அவங்க கால் கூடயே தான் படுத்துருப்பேன். அப்போ தான் தெரியும். அவர் இப்போ உட்காந்து நல்ல சமங்கால் போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா பாட்டு படிச்சுட்டு இருப்பார். நல்ல கண்ணை மூடி உட்காந்து பாட்டு படிச்சுட்டு இருப்பார். வருவாய் தருணம் இது வேணுவாரு. எங்கள் அம்மா கூட உட்காந்து பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அருமையா போதகரே வந்தனம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நான் கிட்ட போவோம், பக்கத்தில் ஒரு சின்ன சத்தம் கூட போட மாட்டோம். அவங்க இப்போ உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தான் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டிவியை போட்டு ஃபோனை போட்டு பக்கத்தில் டம்முன்னு பேசிக்கிட்டு சண்டை போட்டு கிடக்காங்க இப்போ உள்ள பிள்ளைங்க. அப்போ உள்ள நாங்களும் எப்படி கேட்டால் அவங்க உட்காந்து அந்த வந்தனம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நாங்களாம் கப்பு சுப்புன்னு உட்காந்து கம்முன்னு உட்காந்துருக்கோம். அவங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க. இவர் உட்காந்து ஜெபம் பண்ணி போய் அம்மா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. போய் என்ன பண்ணுவாங்கன்னா குடிச்சிட்டு தலையெல்லாம் செய்வி பின்னிட்டு காலையிலே 4 மணிக்கு உட்காந்து குடிச்சிட்டு தலை பண்ணுவாங்க. பின்னிட்டு அப்புறம் தான் கிச்சன் போவோம். கிச்சனில் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். கிச்சனில் போன தொடச்சி நைட்டு தொடச்சி தான் வச்சுருப்பாங்க. காலையில் திருப்பி துடைப்பாங்க. தொடச்சி எடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி என்ன பண்ணுவாங்க, சாம்பல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி நைட்டு வச்சுருப்பாங்க. திரும்பி என்ன பண்ணுவாங்க, காலையில் அதெல்லாம் துடைப்பாங்க. தொடச்சிட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க, விறகுலாம் வச்சு சமைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த காலத்தில் விறகு அடுப்பு தான், மேசம் எடுத்து சமைச்சிட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டு டீ போட்டு கொடுத்துட்டு சாப்பாடு யார் யாருக்கு என்னென்ன வேணும் அது ஒரு காலம். அந்த காலம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் பாத்திரம் கழுவுறதில்லை. கிச்சன் போய் பார்த்தீங்கன்னா கிச்சன் எப்பொழுதுமே நல்ல வாசத்தோடு இருக்கும். ஒரு டீ ஒரு தண்ணி குடிக்கணும்னா செம்பெடுத்து பார்த்தோம்னா அதில் அவ்வளோ கரை இருக்கும். அப்புறம் விளக்குறேன், இப்போ தான் விளக்குறேன். காரணம் என்ன அப்படின்னா உன்னுடைய பலன், உன்னுடைய எஃபோர்ட். நீ ஒரு நல்ல குடும்ப தலைவியாக குடும்பத்தில் ஒரு கனி கொடுக்கக்கூடியவளாக இருந்தேன்னா உன்னுடைய கனிகள், உன்னுடைய பாத்திரத்தில் உன் துணிமணி, உன் வீடு வாசல், உன்னுடைய ஒவ்வொரு நடத்தை, உன்னுடைய அசைவு, உன்னுடைய பேச்சு எல்லாத்தையும் சேர்க்கும். எங்களை சொல்லுவாங்க எப்போ பார்த்தா அந்த பாஸ்ட் முன்னாடி பார்த்தா வீட்டுக்குள்ளேயே கிடக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டர், சில பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா வெளியே போனால் தானே சுகமாகும், இவங்களுக்காக தான் பிபி சுகரு ஹார்ட் அட்டாக்லாம் வருது அப்படின்னாங்க.
நாங்கள் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவோம், வீட்டை எப்போதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை எடுத்து வச்சுக்கிட்டு ஒதுக்கி வச்சுக்கிட்டு பிள்ளைங்க அங்கே தூக்கி போட்டு போயிடுவாங்க. நான் சொல்லுவேன், பிள்ளைகள் வேலை அதுதான், அங்கே தூக்கி போடுற வேலை தான். அந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம தான் எடுத்து வைக்கணும், அது ஒரு தான் எடுத்து வைக்கணும். அது சலிப்போடு எடுத்து வைக்கக்கூடாது, அதையும் அக்கறையோடு எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணி பாட்டு படித்து ஒருத்தருக்காக பேசிட்டு ஒரு காரியங்களாக இருக்கும். வேலைகள் வெளியே இருக்கும்போது தான் வெளியே போகும். தேவையில்லாமல் நீங்கள் நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறதே கிடையாது. நைட்டில் ஒரு பெட்டில் படுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி காலம் ஆகிடுச்சு. அப்போ எப்படி கனி கொடுக்க பாங்க, கிரியை எப்படி, கனியினுடைய கிரியை எப்படி இருக்கும் சொல்லுவது. ஆனால் பேசும்போது மட்டும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு தன் கணவனை மற்ற கணவரோடு, மற்ற மனைவியோடு, மற்ற குடும்பத்தோடு ஒப்பிட்டு பேசுவாங்க. ஆனால் செயல்பாடுகள் அந்த குடும்பத்துக்கு நேராக நான் அதே போல வரணும்னு சொல்லி முற்படணும். குடும்பத்தில் கனி கொடுக்கணும், கிரியை இருக்கணும். நீ என்ன சொன்னால் செய்ய மாட்டீங்க, உங்கள் இஷ்டம் நீங்கள் செய்வீங்க. ஆனாலும் பட்ட அனுபவம். உங்கள் வேலையில் உண்மை இருக்கணும், வியாபாரத்தில் உண்மை இருக்கணும். ஆனால் அந்த வேலையில் பிரித்து இருக்கணும். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் குடும்பம், 1 மணி நேரம் ஆண்டவருக்காக, 1 மணி நேரம் ஒரு பர்சனல் விஷயங்கள், 1 மணி நேரம் பர்ச்சேஸ். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டைமை பிரித்து கொடுத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் இந்த கிரியைகள் எல்லாமே உங்கள் எஃபோர்ட்டுக்கான கனி கொடுக்கும். சொல்லுவதில்லை, உங்கள் எஃபோர்ட்டுக்கான பலன் கிடைக்கும், முயற்சிகளுக்கான பலன் கிடைக்கும். நீங்கள் படுறீங்க, அளவுக்கு அதிகமாக சில காரியங்கள் நீங்கள் தவறுகளை செய்கிறதுனால தான் நீங்கள் படுற பாடுகளுக்கான வருமானத்தை பெற மாட்டீங்க. வருமானம் வர்றதுக்கு மேலான அனாவசிய செலவு, ஆடம்பர செலவு, அக்கப்போரான செலவு, என்ன சாப்பிடணும்னு சொல்லி கூட தெரியாதபடிக்கு அதிக தேவையில்லாத காரியங்களை சாப்பிட்டு, அதனால தான் நேரம் பாருங்க, சாப்பிட்டுட்டு நேரம் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. சொல்லுவாங்க, அங்கே சாப்பிட்டது தான் சேரல, அவன் என்னத்தை போட்டு ஆக்குனாலும் எவனோ செய்யணும் வச்சுட்டான், என்னை சாப்பிடக்கூடாது. இல்லை, அப்படி கிடையாது. நீ பண்ற அந்த செலவு, நீ சம்பாதிச்ச செலவு, அது எப்படி பண்ணணுன்றதுக்கு கர்த்தருக்கு பயந்து. அடுத்த வாசகம், கர்த்தருக்கு பயந்து. இதோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். 4 படிங்க. இதோ இப்படிப்பட்ட, இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இதோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் யெகோவாவுக்கு பயந்து நடக்கிறவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேறு சொல்லிட்டு இங்க நான் 4ஆம் வசனத்தை படிச்சாருந்தா அது வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறேன். இதோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் யெகோவாவுக்கு பயந்து நடக்கிறவனுக்கு கிடைக்கும். நீங்க கர்த்தருக்கு பயந்து உங்களை பரிசுத்தப்படுத்தணும், வேலையில பரிசுத்தமா இருக்கணும், ஞானமா இருக்கணும். நீங்க வச்சு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேலையில உங்களுக்கு சாபம் வரக்கூடாது, வேலையில பாவம் வரக்கூடாது. மற்றவங்களுடைய வாயில வார்த்தைகள், நீலாம் உருப்படுவியா, எனக்கு சம்பாதிச்சத்தை வாங்கிட்டு போயிட்டேன், நானே கஷ்டப்பட்டேன்னு சொல்லி அவங்க கொடுக்கக்கூடாது. நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலைக்கு நீங்கள் படுற அந்த அந்த கர்த்தருக்கு பயந்து நீங்கள் வேலை செஞ்சு, ஒழுக்கமாக வேலை செஞ்சு, உண்மையாக வேலை செஞ்சு, ஞானமாக வேலை செஞ்சு, அறிவாக வேலை செஞ்சு, பக்குவமாக வேலை செஞ்சு, செதறி போகாதபடிக்கு, வேஸ்ட் ஆகாதபடிக்கு வேலை செஞ்சு, அந்த ஓனருக்கு நல்ல மதிப்பை கொடுத்து, நல்ல பலனை கொடுத்து, அதான் கர்த்தருக்கு பயந்து இருக்கீங்களா? அப்படி வேலை பார்க்கணும். நீங்கள் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல சொல்லுவாங்க, ஒரு இடத்துல வேலை கிடைக்குது, அந்த வேலை வந்து வேஸ்ட். அதனால நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு போன வாரம் அது மறுபடியும் சொல்லணும். எங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. பெயிண்ட் அடிக்க வந்து வரும்போது சொன்னேன், நான் ஏற்கனவே 2 வாரமாக சொல்லிட்டுருக்கேன், இந்த 2 பேர் எனக்கு வேண்டாம், இந்த 2 பேர் வேண்டாம். இந்த 2 பேர் வந்தாங்கன்னா சரியாக வேலை பார்க்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத நம்ம செய்ய சொல்லுவாங்க, கலர் காம்பினேஷன் எடுக்கிறது. எனக்கு எங்களுடைய எஃபோர்ட் அங்கே இதாகாது, பழிக்காது, அவங்க தப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து என்னுடைய ப்ரெஷ்ஷை எடுத்து பார்க்குறேன், ப்ரெஷ் எல்லாம் வந்து பெயிண்ட். என்னுடைய பைபிள் ரேக்கில் போய் பைபிள் எடுத்து பார்க்குறேன், பைபிள் ரேக் பூரா பெயிண்ட். இம்புட்டுக்கும் ஒரு பெரிய பெட்ஷீட் போட்டு அதை மூடி வச்சுருக்கோம், பெரிய பிளாஸ்டிக் கவர் போட்டு அந்த கம்ப்யூட்டரில் மூடி வச்சுருக்கோம்.
உள்ள போய் என்னுடைய சோப் எடுத்து பார்க்குறோம், சோப் எடுத்து பார்க்குறோம், அந்த சோப்பெல்லாம் பெயிண்ட். சோப்பெல்லாம் பெயிண்ட். கீழே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர் ரூம் எல்லாம் பெயிண்ட் அப்படியே ஒழுகி போயிடுது. அது வேஸ்ட்டாக போகட்டும் சொல்லுது இல்லையா. நான் பேப்பர் வாங்கி கொடுக்காம இருந்தால், மேலே கவர் போடாமல் இருந்தால் ஓகே, நம்ம சரியாக செய்யலாம். இப்படி செஞ்சுட்டாங்க நீங்கள், அவ்வளவு மோசமாக நிறைய இடத்துல பெயிண்ட் அடிக்காமல் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. ஒரு சீனிங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. நாங்கள் பக்கத்தில் நாங்கள் நம்பி விட்டுருந்தோம்ல, அடிப்பாங்கன்னு சொல்லி விடுறோம்ல, அந்த சூப்பர்வைசர் எங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் எடுத்தவங்களும் சரியில்லை, அங்கே வேலை பக்கம் வந்த லேபர்ஸும் சரியில்லை. ஆனால் அவங்க காசு கேட்கும்போது அப்படியே ஆச்சு, கூட ஒரு 60 ரூபா கூடையே கொடுத்து விட்டு வச்சுக்கோங்க, கம்முன்னு சத்தமாக கொடுத்து விட்டேன். ஏன்னா நான் கொடுக்குறது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், சாபமாக இருக்கக்கூடாது. அப்போ நாங்கள் பட்ட அவசரம் ஒரு வேதனை பாஸ்டமாக சொல்லுவாங்க. இதுதான் அவங்க குடும்பங்களில் பற்றாக்குறை, நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல். வேதம் பாருங்க, வாசிங்க போ 4:5. இதோ கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமா, இந்த 5வது வசனத்தை படிக்கிறேன் பாருங்க தமிழ்ல. யெகோவா உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், எருசலேம் செழித்தோங்குவதை வாழ்நாளெல்லாம் நீ பார்ப்பாயாக அப்படின்னு சொல்லி பிளஸ் போட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யெகோவா யெகோவா யெகோவானா யெகோவா நீங்க எல்லாருமே சேர்ந்து யெகோவான்றாரு. பாஸ்ட் வந்து யெகோவா விட்னஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறீங்க. யெகோவா யாவே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவனை குறிக்கிற ஒரு பேர், சரிங்களா? அதனால நீங்கள் உடனே பாஸ்ட் யெகோவான்ட்டாரு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு யாரும் யெகோவா வந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புறாங்க. ஏன்னா யூதா புஸ்தகத்தை சொல்லிட்டு பக்க வழியாக வருகிறவர்கள் என்ன பண்ண உள்ள சேர்க்கூடாது. வெறும் இயேசு கிறிஸ்துவை மட்டும், வெறும் பரிசுத்தாவியை மட்டும், வெறும் யெகோவாவை குறித்து மட்டும் பேசுறாங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவியான ட்ரினிட்டி திரியேக தேவனை மகிமைப்படுத்துறவங்க தான் உங்க வீட்டுக்குள்ள சேர்க்கணும். அதுக்காக வர்றவங்க போறவங்க எல்லாம் ஊழியக்காரன் உங்க குடும்பத்தை அலக்கழிச்சுட்டு போயிடுவான். இது கடைசி காலம். ஓநாய்கள் எப்படி வரும்? ஆடுகளை போல வேஷமிட்டு வரும். நீங்க நினைப்பீங்க இந்த ஊழியக்காரன் இந்த யூடியூப்ல நல்லா பேசுறான்டா, இந்த ஃபேஸ்புக்ல பேசுறான்டா, இந்த போன்ல பேசுறான்டான்னு அவங்க உங்களை வந்து என்ன பண்ணிடுவாங்க, வேற மாதிரி கொண்டு போய் வேற ஒரு டாக்டர்ல கொண்டு போய் ஒரு தவறான பாதைக்கு உங்களை அழுத்தி கொண்டு போயிடுவாங்க. சாத்தான் அவங்க மூலமாக உங்களை கிரியை செய்யும். சரிங்களா? இங்க வேதம் சொல்லுவாங்க, யெகோவா கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், எருசலேம் செழித்தோங்குவதை வாழ்நாளெல்லாம். நீ செழித்து வாழ்வதை, உன் பிள்ளைகள் செழித்து வாழ்வதை, உன் குடும்பம் செழித்து வாழ்வதை வாழ்நாளெல்லாம் பார்ப்பாய். இன்னைக்கு நீங்க பாருங்க, சரியா உங்களுடைய பலன், உங்களுடைய எஃபோர்ட், உங்களுடைய பிரயாசம் சரியில்லாமல் இருக்கிறதுனால உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு கொஞ்ச நேரம் தான் சமாதானம், கொஞ்ச நேரம் தான் செழிப்பு, மற்ற நேரம் எல்லாம் அவ்வளவு வேதனை, துக்கம், பாவம், சண்டை, முறுமுறுப்பு, கசப்பு. உங்க குடும்பத்தில் பல நாள் முகத்தை பார்த்து பேசாமல் வெட்கப்பட்டுக்கிட்டு. இதெல்லாம் காரணம் என்ன? உங்களால விட்டு கொடுக்க முடியாம நீங்க சம்பாதிச்சதுல வேஸ்டா. ஓகே, நீங்க இரவு பகல் வேலை பார்க்குறீங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க, அதிகமாக வேலை பார்க்குறீங்க, எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க, எவ்வளவு சொந்த சேர்த்து வச்சிருக்கீங்க, எவ்வளவு சுகமா இருக்கீங்க, எவ்வளவு சிரிப்பா இருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, முடியாது. எல்லாமே ஜீரோவோட தான் இருக்கும். உங்களால் நீங்கள் சம்பாதிச்சு போகலாம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோன் இருக்கு. இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, பழைய ஃபோன் தான், இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பழைய ஃபோன் இது. அப்போ ஒரு ஃபோன் வாங்குறேன். இப்போ நான் ஒரு பக்கத்தில் இருக்க பார்க்குறேன், நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கியிருக்கேன், பக்கத்தில் பார்க்குறேன் 15,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபோன், இன்னும் நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு. உடனே அவங்க நான் பாஸ்ட் 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வச்சிருக்கிறேன், விசுவாசி 15,000 ரூபாய்க்கு ஃபோன் வச்சிருக்கேன். அப்போ நான் பாஸ்ட் காட்டணும்ல, அப்போ நான் 25,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கணும், 50,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கணும், 1,00,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கணும். அப்போ என்ன ஆகுது? எனக்குள்ள பொறாமை வருது, எனக்குள்ள போட்டி வருது, எனக்குள்ள விதாண்டவாதம் வருது. இப்போ என்னுடைய எஃபோர்ட் வீணாக்கப்படுது. அப்போ பலன் என்ன ஆகுது? ஆண்டவருக்குள்ள பலன் விருதாவாக மாறுது, என்னுடைய பிரயாசம் விருதாக மாறுது. இன்னைக்கு இந்த தான் நீங்க பண்றீங்க. அப்போ கறக்கிறது காப்படி, உதைக்கிறது பல்லு போன கதையா சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு இதை நீங்க பண்ணி நீங்க காலை விட்டு மாட்டிக்கிறீங்க.
நீங்க பிரயாசப்பட்டதுல வீணா போகுது. 100 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்துவா, 75 ரூபாய் செலவு பண்ணிட்டு 75 ரூபாய எப்படி செலவு பண்ணணும், செலவு பண்ணி 25 ரூபாய் இது நன்மைக்காக, இது நல்ல விஷயங்களுக்காக, என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம், என் பிள்ளைங்களுடைய படிப்புக்காக, என் பிள்ளைங்களுக்கு தேவைக்காக. இன்னைக்கு நிறைய பேர் 100 ரூபாய் செலவு 100 ரூபாய் கொண்டு போய் நேராக கடையில் கொண்டு போய் வெறும் தின்பண்டமாக வாங்கி, நுறுக்கு தீனியாக வாங்கி, அல்லது ஒரு சினிமா தேட்டருக்கு போய் உடனே 100 ரூபாய் செலவு பண்ணிட்டு அடுத்து உட்காந்துட்டு என்னோட காசு ஆண்டவர் சபையில் வந்து கர்த்தர் என்னை ஒண்ணுமே இல்லாமல் நடுத்தரில் விட்டுட்டு இருந்தார், அப்படியே ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் என்னை சாட்சி, அது பெருமையா சாட்சி வச்சிருக்காங்க. நான் இந்த பொருள் வாங்கியிருக்கேன், அந்த பொருள் வாங்கி பெரிய சாட்சி சொல்லுவாங்க. அது எப்படி வாங்கினேன், கர்த்தர் எப்படி கொடுத்தாரு, எந்த மாதிரியான சூழ்நிலை கொடுத்தாரு, அதுதான் சாட்சி. இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள அது இல்லை. நிறைய பொய், நிறைய புரட்டு, நிறைய போட்டி, நிறைய பொறாமை, நிறைய முறுமுறுப்பு. நான் 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 வேலை பார்க்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் தான் எல்லாமே, இந்த குடும்பத்துல நான் தான், இந்த வேலையில நான் தான், இந்த வியாபாரத்துல நான் தான். நான் இல்லைன்னா என்னுடைய மெக்கானிக் செட் இல்லாம போயிடும், நான் இல்லைன்னா என்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் இல்லாம போயிடுவான், நான் இல்லைன்னா என்னுடைய ஊழியம் போயிடும். இப்படிதான் நிறைய பேருக்குள்ள இருக்கக்கூடிய மண்டை கருவம், ஈகோ. அப்போ உங்களுடைய பிரயாசத்தினுடைய பலனை நீங்கள் பெற விடாதபடிக்கு, அதான் வேதம் சொல்லு, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கையின் பிரயாசத்தை. அப்ப கர்த்தருக்கு பயந்தனா கர்த்தர் பெருக நீ சிறுக. யோவான் சொல்றான், கர்த்தர் தேவன் எனக்குள்ள பெருகி இருக்கிறார் அப்படின்றான், நான் அவருக்குள்ள சிறுக இருக்கிறேன் அப்படின்றான். என்னைக்காவது நீங்க சொல்றீங்க பார்த்தா உங்க வீட்டுல நீ உங்க குடும்பமா உட்கார், கணவன் மனைவி பிள்ளைங்க பேசும் பொழுது அவரை பெருகும், ஆண்டவரை பெருகும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு இப்படியெல்லாம் கர்த்தர் நடத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்க்க போனா கூட மாப்பிள்ளை பையன் சொல்லி அனுப்புவாங்க, ஏதாவது பொண்ணு வீட்டாரு சொல்லி அனுப்புவாங்க, பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கணும், சொந்த கார் இருக்கணும், சொந்த பைக் இருக்கணும், 5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வேணும், 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வேணும் சொல்லுது இல்லையா? அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு, நல்ல பிள்ளையா நல்ல பையனா உழைச்சி சம்பாதிச்சு பிள்ளைய கண்கெல்லாம் பார்க்கணும், போக விடு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும், என்னோட படிப்பில் பெருசாக இருக்கணும், என்னோட வளர்த்துல பெருசாக இருக்கணும். இன்னைக்கு பார்க்குறவங்க யாராவது ஆவிக்குரியவங்க எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, என்னை விட ஆவிக்குரிய வல்லமை ஜெபம் என்னை விட அதிகமாக இருக்கணும், இப்படிதான் பார்க்கணும். இதை பார்க்கறது நினைக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா என்னோட அழகா இருக்கா, என்னோட உயரமா இருக்கா, என்னோட பணம் இருக்கு. எனக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாப்பிள்ளை பொண்ணு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தேடணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி மாப்பிள்ளை வீட்டார் சொல்லும்போது என் பையனுக்கு பொண்ணு தேடணும், எங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லுவேன் அதெல்லாம் இல்லை, நான் சொன்னேன்னா நல்லா ஜெபம் பண்ணுறான், நல்லா பைபிள் படிக்கிறேன், நல்லா விசுவாசமாக இருக்கிறேன், இப்படி தான் நான் சொல்லி கேட்பேன், இப்படி தான் கேட்பேன். சொல்லும்போது இல்லையா இப்படிதான். கடந்த நாள் ஒரு பாஸ்டர் என்னை ஃபோன் பண்ணியிருந்தாரு, என்ன ஐயோ உங்கள் பொண்ணு வந்து பெரிய பொண்ணு, என் பையன் 24 வயசு தான் ஆகுது, நான் எதிர்பார்க்கறது எல்லா குணமும் உங்கள் பொண்ணுக்கிட்ட இருக்கு, நம்ம 2 பேரும் சம்மந்தக்காரங்க ஆகிக்கலாம், சார் தடையாயிடுச்சு பாருங்க, எனக்கு 24 வயசு பையன் இருக்கான், சரி சரி உங்கள் பொண்ணு மாதிரியே ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருங்க, அதே போல பார்த்துருங்க, கண்மை போடாத, லிப்ஸ்டிக் போடாத, நெயில் பாலிஷ் போடாத, ஆவிக்கு நல்ல செவத்தில் இருக்கக்கூடிய நல்ல பொண்ணை பார்த்துங்க, இதாவது தான் சொல்லுங்க, மறந்துடாதீங்கயா. இப்பயும் நான் சொல்லி வைக்கிறேன், 24 வயசு ஆகுது, படிச்சிருக்கேன் என் பையன், இப்பயும் சொல்லி வச்சுருக்கேன், இப்பயும் தேட ஆரம்பிங்க அப்படிங்கிற. ஆனால் இப்போ அப்படியா நீ சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா காசு இருக்கா, பணம் இருக்கா, சொத்து இருக்கா, ஸோ எத்தனை வீட்டு வாடகை வருது, என் வீட்டில் இத்தனை வீடு வச்சுருக்கேன், இவ்வளோ காடு வச்சுருக்கேன், இத்தனை மரம் வச்சுருக்கேன், உன் வீட்டில் எத்தனை தேங்காய் மரம் இருக்குது, எத்தனை மாங்காய் மரம் இருக்குது, எத்தனை கடலை மரம் இருக்குது, இதை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுறது இல்லையா? பலன் எப்படி இருக்கணும். இன்னைக்கு கணவன் மனைவிட்டு எதிர்பார்க்கறது, மனைவி கணவன் எதிர்பார்க்க அன்பா இருக்கணும், விட்டு கொடுத்து இருக்கணும், சந்தோஷமா பேசணும், சாப்பியான்னு கேட்கணும், தூணியா கேட்கணும், இதெல்லாம் எதிர்பார்க்கறது. வரையில பணத்தோட வரானா? இன்னைக்கு மனைவி மேல நிறைய இதை கொண்டு போய் திணிக்கும் போது தான் மனைவி வேலைக்கு போக முடியாத காரியம், மனைவி வேலைக்கு போறதுனால தான் தவறான காரியங்கள் போயிடலாம். இன்னைக்கு நிறைய நடக்குது. பரிசுத்தமா குடும்பங்களுக்குள்ள உங்களுடைய எஃபோர்ட் சீராக. வேத வாசிப்போமா? கடைசி வசனம் 6வது வசனம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும்
காண்பாய். பார்த்தீங்கன்னா உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ பார்ப்பாயாக, இஸ்ரவேலுக்கு. ஆமா, நல்ல கவனம் பாருங்க. உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உழைத்து பெறுகிற பொருள்களால் களைப்படைவீர்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உங்களுக்கு நல்லவை நிகழும், உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உன் பிள்ளைகளை அப்படின்னா உன் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சந்ததியை நீ பார்க்கணும். ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்லும் பொழுது, நீ உனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்றாரு ஆபிரகாம். அப்ப சொல்றாரு, அப்படியே வெளியே வா, அப்படியே மேலே பாரு, வானத்தை பாரு, நட்சத்திரம் என்ன கூடுமா, என்னப்பா என்ன கூட முடியல, என்ன முடியும், இதை போல் உன் சந்ததிகளை பெருக பண்ண. மணலை என்ன முடியுமா, இந்த மணலை போல, இந்த டஸ்ட், இந்த தூளை போல உன் சந்ததிகளை பெருக பண்ண. சந்ததிகள் உன் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிள்ளையை பார்க்கணும், உன் பிள்ளைக்குள்ள ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பார்க்கணும், உன் பிள்ளைக்குள்ள ஒரு நல்ல ஒரு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையை பார்க்கணும். உன் பிள்ளைக்குள்ள தவறான ஒரு பிள்ளை, கீழ்ப்படியாத பிள்ளை இருந்தால் உடனே சரிப்படுத்தணும். கீழ்ப்படியாத பிள்ளை இருந்தா, கோபக்கார பிள்ளையா இருந்தா, சண்டை போற பிள்ளையா இருந்தா, ஒரு போட்டி போற பிள்ளையா இருந்தா உடனே மாற்றணும், உடனே சீர்படுத்தணும். வேதம் சொல்லு, சாலமோன் ஞானி ரொம்ப அழகா சொன்னான், நீ பிறப்பு எடுக்கிறதுனால பிள்ளை என்ன செய்ய மாட்டான், சாக மாட்டான். பிள்ளை நரகத்துக்கு போறது நீ என்ன பண்ண முடியும், தடை பண்ண முடியும். எங்க அடிக்கணும், எப்ப அடிக்கணும், எப்ப உட்கார வச்சு பேசணும், எப்ப அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எல்லாமே கனி கொடுக்கறது தான். இருக்கீங்களா? ஒரு குடும்பம் உட்காந்து பேசணும். எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசுவோம். கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு கல்யாணம் முடிச்சு தாலி கட்டியிருக்கிற 10 மணிக்கு தாலி கட்டியாச்சு. தாலி கட்டிட்டோம். எங்கள் வீட்டு ஒரு மாடியில் உட்காந்து படிக்கட்டில் உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா குணம் எப்படி, எங்கள் அம்மா குணம் எப்படி, எங்கள் மூத்த அக்கா குணம் எப்படி, என் சின்ன அக்கா குணம் எப்படி, இன்னொரு அக்கா குணம் எப்படி, இன்னொன்னு எப்படி, இன்னொன்னு எப்படி, என் தம்பி இப்படி, என் தங்கச்சி இப்படி, இந்த குடும்பத்துக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும், இப்படிதான் பண்ணணும். கொஞ்சம் அந்த தாறுமாறாக அவங்க அம்மா சில காரியங்கள் சொல்லி கொடுத்து கொஞ்சம் மாற்றங்கள் அடைஞ்சி திரும்பி பார்த்தோம். எங்கள் அம்மா சொன்னாங்க, உடனே பார்சல் பண்ணி வேற ஊருக்கு கொண்டு போயிரு, இங்கேருந்து உன் வாழ்க்கை இருக்கும், அந்த பிள்ளை வாழ்க்கையும் திருப்பி போயிடும். ஜபத்தோடு போங்க, ஊழியத்தில் ஆரம்பிங்க, நடத்துங்க. சொல்லி கொடுத்தது பூரா நினைவு வந்துச்சு. திருப்பி எங்கள் அம்மா பாடம் எடுத்தாங்க. இன்னைக்கு நல்ல ஒரு பாஸ்டராக இருக்கணும். ஆமாம், பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாய் தகப்பனாக இருக்கணும், விசுவாசிகளுக்கு நல்ல ஒரு ஊழியக்காரியாக சொல்லும்போது இல்லையா வரும். நமக்கு கோல் சொல்லும்படியாக, நம்ம குறை சொல்லும்படியாக, நம்ம மாற்றும்படியாக நிறைய மனுஷர்கள் எழுந்து வருவார்கள், நிறைய உறவினர்கள் வருவார்கள். நம்ம கர்த்தருக்கு பயந்து எது சரி எது தவறு பிடிக்கிறது நம்மளுடைய கருத்து. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, தெரியாம செஞ்ச மனுஷங்க, தெரியாம. ஏங்க தெரியாம? எத்தனை வாட்டி தெரியாம? ஒரு தடவை 2 தடவை தெரியாம, அதுவே பல முறை செஞ்சுட்டே இருந்தீங்க, நம்ம சொல்ல கேட்காம தான். புரியுதா? நீங்க நிறைய குடும்பங்கள் எப்படி போயிட்டு இருக்கு. வேணும் சொல்லி, பெண்களுடைய பிள்ளைகளையும் காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாக்கும் சமாதானத்தை காண்பாய். இன்னைக்கு சமாதானம் இல்லை சார். இன்னைக்கெல்லாம் வீடுகளில் நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் சமாதானத்துக்காக தான் நான் ஜெபிச்சிருப்போம். இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கும் போது கூட, இஸ்ரேல் நாட்டை ஜெபிக்கும் போது சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக, பைபிளே சொல்லுது சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்னா சந்தோஷம் சமாதானத்துக்கு தடையாத்தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சத்துருவானவன் கொண்டு வந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு சந்தோஷம் சமாதானம் நீ குடிக்கிற சாராயத்தில் இல்லைங்க. நேற்றைய தினத்தில் நாங்கள் லீபனாவும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். வந்துட்டு அங்கே ஏர் செக் பண்ணுறதுக்காக டூவீலருக்கு ஏர் செக் பண்ணுறதுக்காக நின்று செக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பையில் நிறைய பாட்டில் கொண்டு அப்படியே கீழே பண்ண டமட்டமாக உடஞ்சி போச்சு. ஏதோ பார்ட்டிக்கு பீர் பாட்டில் வாங்கிட்டு போயிருக்கான், சாய பாட்டில் வாங்கிட்டு வந்துருக்கான், அப்படியே கீழே போட்டு நான் கைத்தறி சந்தோஷப்படு எல்லாம் என்ன பார்க்குறாங்க. ஆனால் கெட்ட நாத்தம். அங்கே போய் நிற்கும் என் மகன், டாடி இது எப்படி தான் என்ன குடிக்கிறாங்க, இப்படி நாருது டாடி, இவ்வளோ வீச்சம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளவு அருவருப்பான நீங்க கொஞ்சம் சமாதானத்துக்காக, கொஞ்சம் சந்தோஷத்துக்காக எவ்வளவு பெரிய தீங்கிழைக்கக்கூடிய ஒரு பாவத்தை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவு பலி ஆயிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக இயேசு கிறிஸ்து பலியானார்.
அதுக்காகயா சிலுவையின் அன்பை உனக்கு கொடுத்தார். அதுக்காகயா கர்த்தர் உனக்கு சிலுவையின் கிருபை உனக்கு கொடுத்தார். ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல புருஷன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நல்ல ஒரு மனுஷனையா, நல்ல ஒரு மனுஷியா, கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனைவியா, தாயா, நல்ல ஒரு பிள்ளையா, உங்களை ஏமாத்துறதுக்கு உங்க ஃப்ரெண்டுகள் மூலமா எழும்பி வருவாங்க. எனக்கு தினத்தில் ஒரு வீட்டு ஒரு குடும்பத்தில் நடந்த விஷயத்த, ஒரு வாலிப பிள்ளை வீட்டில் அந்த விஷயத்த சொல்லிட்டுதாங்க. வாலிப பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சவங்க பாசமாக பேசினாங்க. நான் ஒரு செய்தி படித்தேன். வாலிப பிள்ளை ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் தூக்க மாத்திரை கொடுத்து விபச்சாரத்துக்கு தள்ளிடுச்சு. அதனால உங்கள் ஃப்ரெண்டுகள் நீ பார்த்து நடக்கணும். நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லி எந்த ஃப்ரெண்டையும் யார் எது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது, சாப்பாடு சாக்லேட்டு எது கொடுத்தா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், கரெக்டு. இன்னைக்கு ஃப்ரெண்டுகள் மூலமாகவே தப்பான காரியம். வா இந்த பஃபட் போயிடலாம், வா இந்த சினிமா தேட்டருக்கு போயிடலாம், வா கொஞ்சம் இதை குடிச்சு பார்க்கலாம், இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாலிப கேட்பாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு அந்த சமாதானத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ ஒரு நல்ல புருஷனா, நல்ல குடும்ப தலைவனா, குடும்ப தலைவியா முதல் நீங்க மாறணும். கனி கொடுக்கணும் நீங்க மாறணும். உங்களுடைய முயற்சிகள் வந்தானுக்கு வந்தா போனான்னு இருக்கக்கூடாது. எனக்கு பிள்ளைகளே இல்லை, நான் ஒருத்தி தானே, நம்மளால என்ன செய்ய முடியுமோ நம்ம செய்ய சொல்லுங்க. குடும்பத்துக்கான பாடல் வேதம் சொல்லு, குடும்பத்திற்கான பிரயாசம், குடும்பத்துக்காக பாடுபடுங்க. ஸ்ட்ரைவ் ஃபார் ஃபேமிலி. ஆமென். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து. முதல்ல நான் படுகிற ஒவ்வொரு பிரயாசம், ஒவ்வொரு முயற்சி விருதாவாக இருக்காது. நீங்க நிறைய பேர்கள் சொல்லுவாங்க, என்னத்துக்கு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வீணா தான் போகும், இப்படிதான் போகும், தூக்கி போடு, கெட்டு போனா என்ன தூக்கி போடு, சாப்பாடு கெட்டு போனா தூக்கி போடு. விருதாவாக கூட நான் படுகிற பிரயாசம் விருதாவாக. எங்க அம்மாட்ட பார்த்ததை இன்னும் எனக்கு பாஸ்டமாட்ட பார்ப்பேன். எங்க அம்மா எங்க தாயாட்ட பார்த்தேன். எங்க தாயார் அப்போ ஃப்ரிட்ஜ் கிடையாது, சமைச்சு என்ன குழம்பு சோறு வச்சாலும் 2 நாள் 3 நாள் அப்படியே இருக்கும். என் தாயாருடைய கை பக்குவம். அதே மாதிரி என்னுடைய துணைவியார், என்னுடைய மனைவி பாஸ்டமா, அவங்க சமைச்சு வச்சாங்கன்னா இன்னைக்கும் ஒரு கெட்டு போவாங்க, சாப்பாடு கூட கெட்டு போகாது. ஆனா சில வீடுகள் என்னுடைய சகோதரிகள் வீடுகள் சில விசுவாசிகள் வீட்டுலன்னு சொல்லுவாங்க, சாப்பாடு செஞ்சு வச்சு 1 மணி நேரம் கூட அதில் கெட்டு போச்சு, முறை தள்ளி போச்சு, மாவு புளிச்சு போச்சு. கடனால இட்லி போடுறாங்க, அதை புளிக்க வைக்கிறதுக்கு எங்கள் பாஸ்டமா என்னென்னமோ படிப்பாங்க, அடுப்புக்கிட்டே நான் வச்சு என்னென்னமோ படிப்பாங்க, புளிக்கவே மாட்டேங்குது. இன்னொரு வீட்டில் சொல்கிறாங்க, அப்போதான் ஆட்டி வச்சு மாவு புளிச்சு போச்சு, முறை விட்டு போச்சு, சாப்பிடவே முடியல, தோசை இட்லி சாப்பிட முடியல. அப்போ பாருங்க எப்படி இருக்கும் இந்த கை பக்குவம், பலன். புரியுதா சொல்றது? கனி கொடுக்கிறது. சின்ன விஷயங்களா இருக்கட்டும், பெரிய விஷயங்களா இருக்கட்டும், சின்னதை நீங்க சரி பண்ண முடியாது அப்படின்னா பெருசா உங்களை சரி பண்ண முடியாது. குடும்பமா உட்காந்து பேசணும், குடும்பமா உட்காந்து விளையாடணும், குடும்பமா உட்காந்து சிரிக்கணும், குடும்பமா உட்காந்து ஒரு பிக்னிக் போகணும், குடும்பத்துக்காக ஒருத்தருக்கு பாடணும், சொல்லி காட்டக்கூடாது. சொல்லணும். எப்படி சொல்லணும்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின செருப்பு, நான் கஷ்டப்பட்டு வாங்கின துணி, நான் கஷ்டப்பட்டு வாங்கின அரிசி, நான் கஷ்டப்பட்டு வாங்கினது வீணாக்க கூடாது. அப்படிதான் சொல்லணுமே ஒழிய நான் எப்படி கஷ்டப்படுறீங்க, அப்படி படுறீங்க, எப்படி படுறீங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெருசா இதை வச்சு அதை ஒரு சண்டையாக்கி அதை ஒரு பெருசா ஒரு பிரிவினை கொடுக்க கூடாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், கொரிந்தி பட்டணத்துக்கு எழுதும்போது, நீங்க சின்னதா கணவன் மனைவி பிரியும் போது சாத்தான் உங்களை பெருசா பிரிச்சிருவாங்க. சொல்லுது இல்லையா? சின்னதா. அதுக்கு முன்னாடி நீங்க உபவாசம் போட்டு நீங்க ஒன்னா சேர்ந்துருங்க. உபவாசம் போடுறதுல கூட கணவன் மனைவி பிரியக்கூடாது அப்படின்னா, உபவாசம் போடுறதுல கூட கணவன் மனைவி பிரியக்கூடாது. நீங்க பிரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப பிரிய வச்சுக்கணும். உங்க பிரிவு காலையில இருந்து மத்தியானத்துல என்ன பண்ணணும்? சேர்ந்துடும். மத்தியானம் வந்து சாயந்தரம் சேர்ந்துடும். வெயில் மறையிற, சூரியன் மறையிறதுக்குள்ள உங்களுடைய சமாதானம் உங்களுக்கு. அதை பெருசா வச்சுக்கிட்டு பேசாம சொல்ல நினைவன் பகுமானம் ரொம்ப கெத்தா சொல்லுவாங்க. என் மனைவியோட பல வருஷம் பேசுறாரு, 10 வருஷம் 15 வருஷம், சில பேர் 8 மாசம் 6 மாசம் பேசுறது, அது பெருமையா சொல்லுவாங்க. சில மனைவிகளும் அப்படியே பேசுவாங்க, என் கணவன் கூட பேசுறது இல்லை, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு பணம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் தான் என் கொள்கை கொடுக்குறேன் அப்படின்வாங்க. நான் கூட மனைவி கணவன்கிட்ட பேசவே மாட்டேன்.
அது பெருமை கிடையாது, அது கனி கொடுக்கிறது கிடையாது. மனைவி கனி தரும் திராட்சை கொலைய போல் அப்படின்னா, அந்த கொலையில் எத்தனை பழம் இருக்கோ அத்தனை பழத்தை ஒரு கொலையில் எவ்வளோ கொத்தா இருக்கும். அங்கே எண்ணிக்கை சொல்லப்படலை, 10, 20, 30, 40. இப்போ 9 கனிகள் அப்படின்னு கலாத்தியர் புத்தகம் சொன்னது 9 விதமான கனின்னு சொல்லவே இல்லை. அங்கே ஒரு கொத்து அப்படின்ட்டாங்க. சுரபுது இல்லையா? சுரபுது இல்லையா? அது ஒரு கொத்து. திராட்சை கொலை, அந்த கொலையில் எத்தனை பழம் இருக்குன்னே தெரியாது. இத்தனை சொல்லாதபடி, எண்ணிக்கை சொல்லாதபடி சொல்லப்படுது. அப்ப அவ்வளவு கனிகள் கொடுக்கக்கூடிய ஒரு மனைவியாக, அவ்வளவு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு கணவனாக, பிள்ளைகள் சுத்தியும் இருக்கக்கூடிய, நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவித்து ஆசீர்வதித்து சமாதான பகிர்ந்து விட்டு கொடுத்து போதிச்சு வாழ்க்கை. இதுதான் குடும்ப வாழ்க்கை, இதுதான் எஃபர்ட். நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறீங்க, ஏதாவது ஒரு பலன் உங்களுக்கு இருக்கா? இது ஒரு தொடர்ச்சியாக வளரணும். அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, பிரயாசத்தின் பலன் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இன்றைய நாள் குடும்பத்திற்கான பிரயாசத்தை குறித்து பார்த்தோம். வந்திருக்கிற ஒவ்வொரு புருஷர்களையும், ஒவ்வொரு மனைவிமார்களையும், அந்த குடும்பங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும், மருமக்கமாய் பேத்திகளையும் உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கட்டும், பிள்ளைகளுக்குள்ள பலன் இருக்கட்டும், தீர்க்க ஆயுசு இருக்கட்டும், நன்மை கிருபை இருக்கட்டும், சுகபல ஜீவனம், சமாதான சந்தோஷம், தீர்க்க ஆயுசு முதிர்ச்சி வாழ்ந்து படிக்க பெரிய பூமியை நம்புவாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற சொந்த பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆமென். அடுத்த வாரம் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு மாறாம்.